வணக்கம். இது ப்ரெஸ் மீட்லாம் கிடையாது, இது ஃபேமிலி ஃபங்க்ஷன். இத்தனை வருஷமாக இப்போ வருஷமாக கொண்டாடுற ஒரு விழா தான் எனக்கு. இங்கே வந்திருக்கவங்க அனைவருமே என்னோடய ஃபேமிலியை சேர்ந்து என்னுடைய ரிலேஷன் தான் எப்பவுமே நான் சொல்லுவேன். அண்ட் அப்பா சொன்ன மாதிரி அவர் காலத்துலேருந்து காலகாலமாக வந்துட்டு இருக்க ஜென்ரேஷன் ப்ரெஸ்லேருந்து என் கூட எப்பவுமே ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இப்படி இருந்திருக்கீங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரைஸ் மீனாட்சி சார், அப்டர் சார், பாலன் சார், யாரும் ஒன்றா இருக்கிறோம், எஸ்பி சார், சார், அப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த குரூப்லேயே லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வந்து சக்தி சார், ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போது தினத்தந்திலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்திருக்காரு. ஸோ எப்பவுமே நீங்கள் இப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கீங்க. அண்ட் ஊடகத்தில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுமே யூ ஆல்வேஸ் பீன் அ பில்லர் ஆஃப் மை all my progress, success there. And நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் விஷிங் மீ இன் பர்சன். எப்பவுமே என்னுடைய ஃபேமிலியோட சேர்ந்து ஜாலியாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு. அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும், கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் பீன் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த இனிய நாளில் இப்போது மெடியில் செந்தில் சார் இருக்கார், 5 ஸ்டார் அப்புறம் மெட்ராஸ் பர்சன் ஜெகதீஷ் இருக்கார். அண்ட் ஜாய் சார் ரெப்ரசென்ட் பண்ணி மிஸ்டர் சார் ஹீ கொடுத்து இப்போ வேறு விஷயம் எனக்கு கலக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இப்போது எனக்கு மிக ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அப்பா இப்போது யூஸ்வலாக கேட்பீங்க என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க. இப்போ பிரஷாந்த் 55 சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கு. அது சாதாரண கிஃப்ட் கிடையாது. அதுவும் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஹரி சாரோட கொடுத்துருக்காரு. அண்ட் ஹரி சார் நானும் சேர்ந்து 25th இயரில் இப்போ என்ட்ரு ஆக போகிறோம் எங்களுடைய ரிலேஷன்ஷிப். அந்த 25th இயரில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம். மிகப்பெரிய படமாக இருக்கும். நீங்கள் எப்பவுமே எதிர்பார்ப்பீங்க, படம் பண்ணும்போது கதையை ஒழுங்காக பண்ணுங்கடா, திரைக்கதை ஒழுங்காக பண்ணுங்கடா, நல்லா நடிங்கடா, ஆடியன்ஸ் எப்பவுமே அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அதை எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படம் யாரெல்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ, வி ட்ரை அவர் பெஸ்ட் டு கிவ் அ நைஸ் மூவி. நல்லா இப்போ ஹரி சார் பற்றி உங்களுக்கு தெரியும், நல்லா ஃபாஸ்ட் டெம்ப்ளேட்டாக இருக்கும். இந்த ஜென்ரேஷனுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வரப்போகிற ஜென்ரேஷன் இந்த படத்தையும் பார்க்கும்போது தமிழ் எப்படி எல்லாருமே பார்க்கும்போது சூப்பர் படம் சொல்கிறீங்களோ, இப்போ பார்த்த கூட ஒரு நல்ல படம் இருக்கும்னு சொல்கிறீங்களோ, அதே மாதிரி இந்த நம்ம 2 பேர் சேர்ந்து இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் தான். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ அடிக்கடி நம்ம மீட் பண்ண போகிறோம். மீட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்கும்போது நல்ல சாங்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும், கதை இருக்கும், ஸ்க்ரீன் டைம் முக்கியமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமே அமையும். அண்ட் ஹரி சார் பொறுத்து சொல்ல வேண்டிய ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் சேர்ந்து இருக்கும். ஸோ எல்லோரும் பிடிச்ச மாதிரி இந்த படம் அமையும். ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் தியாகராஜன் சார், அதோட தந்தை. அவர் சாதாரணமாக எடுக்க மாட்டார், எனக்கு பிரம்மாண்டமாக எடுப்பார் அவர். ஸோ அவர் கேட்டேன், அப்பா இப்போது இந்த காலத்தில் இப்போ என்ன மாதிரினா எது கவலைப்படுற கவான் பண்ணுறது எப்போ பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இறங்கியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரவி மரியா சார் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங் அண்ட் பிளெஸிங் மீ. நான் எப்பவுமே சொல்கிற ஒரே விஷயம் அவ்வளோ சந்தோஷமாக எப்பவுமே நான் மனசில் இருக்க காரணம் ப்ரெஸ்ஸில் இருக்கிற உங்கள்கிட்ட இந்த சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும்